ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ சிகப்பாவலில் வந்து கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் சிகப்பாவல் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து தேங்காய் 2 தேங்காய் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஜாரில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு வெல்லத்தை வந்து பாவு வச்சுக்கணும். ரொம்ப கெட்டியாக காய்ச்சணும் தேவையில்ல, தண்ணியாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும், அது கரையிற வரைக்கும். அப்புறம் அது நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சிகப்பவுல் தேங்காவையும் நல்லா போட்டு கிளறிக்கணும். அப்புறம் ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் நெய் எல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கணும். உங்களுக்கு வந்து பொல பொலன்னு இருக்காமல் கொஞ்சம் இந்த கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். அப்படி உங்களுக்கு அப்படி பொல பொலன்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் பத்தலைன்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா திருப்பியும் வெல்லத்தை காய்ச்சி கூட அதில் போட்டுக்கலாம். பிடிச்சி பார்த்திங்கன்னா இப்படி உங்களுக்கு பிடிக்கணும் கொழுக்கட்டை, அதே மாதிரி வரணும். அப்புறம் வந்து நீங்கள் எந்த ஷேப்புக்குனாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து பிடிக்கிற மாதிரியும் அப்புறம் ரவுண்டு பண்ணிக்கிறேன். அப்புறம் கொழுக்கட்டை அச்சு இருந்தால் அதில் கூட நீங்கள் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்டு பண்ணிக்கிறேன். இது நல்லா செம்ம ஹெல்த்தியானது. அதுவும் சிகப்பு அவலில் செய்கிறது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. யார் வேணாலும், இது பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். டக்குன்னு ஈஸியாக செஞ்சாலாம் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இட்லி பானையில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும். நல்லா செம்ம சாஃப்டாக இருக்கும். நான் பொட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டக்குன்னு எடுத்தாச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.